ஹே லெஜெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தாவேக்கா பொறுப்பாளராக இருக்க ஆதவ் அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவர் நடிகர் ரஜினிகாந்தை பார்த்து சில விமர்சனத்தை வச்சுருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றுறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். கடைசியாக என்னாச்சு, திமுகவோட அழுத்தத்தால் அவர் பேக் அடிச்சுட்டு அரசியலேருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டார். இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் மூவிஸ்லேயே அவர் நடிக்கிறாரு, அந்தமாரி ஆகிட்டார். எதுக்கு சொல்லணும்னா, இது விமர்சனம் கிடையாது அவர் மேலே. இது நடிகர் ரஜினிகாந்துக்கு இல்லாத மன வலிமை தாவேக்கா தலைவர் விஜய்க்கு, நம்ம தலைவருக்கு அந்த மன வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு நாட்கள் முன்னாடி சொல்லியிருந்தார். இப்போ அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு லெட்டர் பேடில் ஒரு கண்டன அறிக்கை மாரி சொல்லியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா கூறியது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. சில பல அரசியல்வாதிகள்லாம் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பல அரசியல் அமைப்புக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காலம் தான் பதில் சொல்லுன்ற மாதிரி ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப்போட வச்சுருக்காரு. பார்க்குறப்போ இந்த தாவேக்கா தற்கொலைகள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ரஜினிகாந்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. போயிட்டு அந்த ட்விட்டர்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பேஸில் என்னடா நீ தீவுக்கு கைக்கூலியா, அதான் அவங்க பக்கம் போயிட்ட, உங்களோட பார்த்து வளர்ந்த ஒரு சின்ன பையன் இன்றைக்கி பெரிய லெவலில் ஆகிட்டான்றது உனக்கு பொறாமை, அதனால் நீ இவ்வளவும் பேசுகிற, நீ ஒரு கைக்கூலி, நீ ஒரு செல்ஃபிஷ்ஷு, உனக்கு உன் கூட ஒருவனே வளர்ந்துட்டான்றதால பொறாமையில் பண்ணுற, அப்படி எப்படின்ட்டு பல அசிங்கமாக போட்டு ரஜினிகாந்தை திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸையும் திட்டிருக்காங்க. டேய், நான் தாவேக்கா தற்கொலைங்களும் விஜய் ரசிகர்களும் பார்த்து ஒன்று கேட்குறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதவ் அர்ஜுனா சொன்னது சரியா? உன்னோட தலைவரை நீ உயர்த்தி சொல்லணும்னா நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, அவர் இப்படிப்பட்ட ஒரு வல்லவர், கில்லி, அது இது நீ என்ன வேணால் மாஸ் டைலாக் சொல்லிக்கோ. அதை விட்டுட்டு மற்ற ஆளுங்களோட கம்பேர் பண்ணி அவர் இப்படி, எங்கள் ஆள் வேணால் இப்படி அப்படின்னு சொல்கிற நீ. ஓகே, கட்சி அரசியல் அரசியலில் இருக்காங்கன்னா அவங்களோட ஒப்பிட்டு பேசு. அரசியல் தலைவருக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களோட ஒப்பிட்டு பேசி அதை விட எங்கள் கட்சி எங்கள் தலைவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி. இவர் ஒருத்தர் வந்தார், கட்சி ஆரம்பிக்கணும்னு வந்தார், அதுக்கப்புறம் சில நெருக்கடியால் பின்வாங்கிட்டு இந்த கட்சி எனக்கு அந்த அரசியலே வேணான்ட்டு திருப்பி ஒதுங்கிட்டாருன்னா அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். வேணான்னு ஒதுங்கிட்டாருன்னா ஒதுங்கிட்டார், அவ்வளோதான். அரசியல் பற்றி அவர் இனிமேல் பேச தேவையில்ல, அவர் தான் ஒதுங்கிட்டார்ல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீ உன் சுயநலத்துக்காக உன்னை பெரிய ஆள் காமிக்கணுன்றதுக்காக இப்போதைக்கு ஒரு ஸ்டாராக இருக்க ஒரு ரஜினியில் பேர் வச்சுருக்க ஒரு ரஜினிகாந்த் அவர்களை உன்னோட சுயலாபத்துக்காக நீ பெரிய ஆளுன்னு காமிக்கணுன்றது ஒரு காரணத்துக்காக ரஜினிகாந்த் அவர் அரசியல் வேணான்னு சொல்லிட்டே போயிட்டார். அவரை போய் தேவையில்லாமல் அவருக்கு இல்லாத மன வலிமை எங்கள் ஆளுகிட்ட இருக்குது, அதனால் எங்கள் ஆள் பாருங்கள் கெத்து அப்படின்னு காட்டுறது எவ்வளோ பெரிய தவறு. உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் ஃபேன்ஸு என்ன சொல்லியிருக்கணும், ஆதவ் அர்ஜுனா பேசுனது தவறு, அவர் அரசியலே வேணான்னு போயிட்டாருன்னா அது நம்ம மரியாதை கொடுக்கணும், மறுபடியும் அதை கலர கிடையாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னு இதுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்கிறாரு, மற்றதெல்லாம் கண்டனம் தெரிவிக்கலன்னா, டேய் ஃபஸ்ட்டு நீ பேசுனதே தப்பு. உன்னை பெரிய ஆளாக காமிக்கணும்னா நீ என்ன பண்ணு, உனக்கு அதாவது உனக்கு போட்டியாக இருக்க கட்சி தலைவர் இல்லை, யார் கூட ஒன்றா போட்டி போட்டு அதை விட சிறந்த என்னோட தலைவர் அப்படின்னு சொல்லி பேசிக்க. அதை விட்டுட்டு ஒருத்தர் கட்சி வேணாம், அதெல்லாம் வேணாம், அரசியல் எனக்கு வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாருன்னா அவர் எங்கேயோ நடிப்பு துறையில் இருக்கார். நீ என்ன பண்ண, அதை வேணான்னு வந்துட்டல, கட்சி தானே மக்கள் தானே பார்க்க வந்தா, அப்போ என்ன பண்ணோம், அவரை வம்பு வலிக்கணுமா? அவரை போய் அவருக்கு மன வலிமை இல்லை, எங்கள் ஆள் தான் பெரிய ஆள் ஏன் சொல்லணும்? நீ தப்பு பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு கண்ண அறிக்கை தெரிவித்தா அவர் மேலே மறுபடியும் தப்பு சொல்கிறீங்க. இதனால தான் அவங்களெலாம் தாவேக்கா தற்கொலைங்கன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு உங்கள் சைடு இருக்க மிஸ்டேக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணியிருக்கீங்க. அதை விட்டுட்டு மற்றவங்கள குறை சொல்கிறது இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தர் அரசியலில் வேணான்னு சொல்லி ஒதுங்கி போன ஒரு ஆளை மறுபடியும் எடுத்து அவரை கீர்த்தனமாக அவர் தகுதி இல்லாதவர், அவருக்கு நம்பிக்கை இல்லாதவர், அவர் வலிமை இல்லாதவர், மன வலிமை இல்லாதவர், நம்மால் மன வலிமை அப்படின்னு சொல்லி பேசுறது தப்பு. அது கண்டன அறிக்கை தெரிவித்தார்னா அது கரெக்டு, கண்டன அறிக்கை தெரிவித்து கரெக்டு தான். அவர் தான் வேணான்னு போயிட்டார்ல, அவர் என்ன எழுத்து நீ வச்சு பேசி கம்பேர் பண்ணி சொல்லணும், அப்போ தப்பு. உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு இப்போ அவர் கண்டனம் தெரிவிச்சார்னு திமுக கைகோலி அப்படி இப்படி சொட்டையன் கெட்டையன் நன்மை பேசுகிறீங்க. இதால் தான்டா நீங்களாம் தற்கொலைன்னு சொல்கிறது. ரஜினி ரசிகர்களே, இப்போ சொல்கிறேன் கேளுங்க, இவனுங்க ஒரு என்ன சொல்கிறது, இவனுங்க ஒரு ஜாம்பிஸ் மாதிரி. இவனுங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது, டப்புன்னு என்ன வேணால் பேசுவானுங்க. இவனுங்களுக்கு மூளையே கிடையாது, இவனுக்கு மூளை அப்படி பேசுகிற ஆளுங்களே கிடையாது. பாருங்கள், அவங்கக்கிட்ட இருக்க தப்பை விட்டுட்டு ரஜினி சொன்னது இப்போ தப்புன்ற மாதிரி இவங்க போர்ட்ரேட் பண்ணிவிட்டு திரிஞ்சிட்ருக்கானுங்க. இதில் ரஜினி ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களாம் யாருமே தப்பாக எதுவும் பேசலை, ரஜினி சொன்னதும் தப்பு இல்லை. அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்க அவர் நன்றி சொல்லியிருக்காரு, அந்த விளக்கத்தில் சொல்லிவிட்டு கீழே காலம் பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. இதில் எந்த தப்புமே இல்லை. நீ எதுக்கு ஃபஸ்ட்டு அவரை பற்றி வலிச்சதுக்கு தான் அவர் நீ கண்டனம் தெரிஞ்சு. சரி, உன்னை பெரிய ஆளாக நீ காட்டிக்கணும்னா
நீ உன்னை மட்டும் காட்டிட்டு மூடிட்டுரு. அதை விட்டுட்டு மற்றவங்களை கம்பேர் பண்ணி தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேணாம். அதுவும் அரசியல் வேணான்றவர்கிட்ட தேவையில்லாத பேசியெல்லாம் தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு உன் மேலே இருக்க தவறு உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணு. இதனால தான் இவனுங்க தாவேக்கா தற்குறிங்கன்றதை நிரூபிச்சிட்டே இருக்கானுங்க. என்ன பேசணும் கூட தெரியாது. அந்த ஆதவர்ஜினாலாம் என்ன பேசணுன்னே தெரியாமல் வந்து பேசுவான். இது ஒரு கரெக்ட், இது வேறு கரெக்டுன்னு வேறு ஸ்டாண்டில் வேறு நிற்கிறானுங்க இந்த தாவேக்கா தற்குறிங்க, பைத்தியக்காரனுங்களே. இதில் வேறு சொல்லி ஆகணும். இந்த கும்ஃபு பாண்டா இருக்கான்ல, இந்த பிரசாந்த் ரிவ்யூ போடுவானே, அவன் என்ன சொல்கிறான், இந்த ஸ்பேஸில் வந்து சொல்கிறான், நான் 2 நிமிஷம் வீடியோ தரேன், இது எல்லாருக்கும் தெரிய பார்த்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து ஒரு பேச்சு பேசுகிறான். அதில் என்ன பேசியிருக்கான்னா, உங்கள் ஆளுக்கு வந்து தகுதியே இல்லை, வந்து இப்போ திமுக கூட வந்து கை கோத்து போயிட்டாங்க, அதுவும் இல்லாமல் சிஸ்டமை மாற்ற போகிறேன், அது மாற்ற போகிறேன், இது மாற்றணும் ஒரு கட்ஸே இல்லை, வந்து சொன்னதை செய்யவே இல்லை, வந்து பேக் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் எங்கள் ஆள் வீரன் வந்தேன் நிற்கிறேன்னு சொன்னான், நின்னா இப்போ வேறு கட்சியை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொடக்க போட்டு அவன் என்னென்னமோ பேசுகிறான். எங்கள் ஆள் வந்து வேற அளவு வீரன், நீலாம் வீரனே கிடையாது, நீலாம் தண்டம் வேஸ்ட்டு, தகாத வார்த்தைகள்லாம் பேசினான் அவன், அசிங்கமான வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணான் அவன். ஆனால் நான் இந்த வீடியோவில் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. வேணும்னா வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன். அவன் பேசின வீடியோலாம் அவ்வளோ கேவலமாக வந்து அந்த ஸ்பேஸில் வந்து பேசுகிறான் அவன். அதை எனக்கு தெரிஞ்சு வீடியோ வரும், இனிமேல் உலா வரும். அவ்வளோ பேசுகிறான். ஏன்டா டேய், ஃபஸ்ட்டு ஒருத்தர் வரன்ட்டு அவர் விலகிட்டாருன்னா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். அதை பற்றி நமக்கு தேவையில்லை. வரன்ட்டு போயிட்டாரா, முடிஞ்சு போச்சு. உன் ஆள் வராருன்னா எதுக்கோ வந்துட்டு போகிறாரு. உன் ஆளை பெருசாக பேசுனா உயர்த்தி பேசிக்கோ. அவரை கம்பேர் பண்ணி உயர்த்தி பேசிக்கலாம். நீ ஒரு மயிரும் கிடையாது பாண்டா. உனக்கு நீ பெரிய அரசியல் புடிங்கெலாம் கிடையாது. நீ இப்படிதா, நீ ஏதோ மூவி ரிவ்யூ பண்ணுறதே ஒன்றும் பாதியமாக தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஏதோ நீ அப்பத்துலேருந்து ரிவ்யூ பண்ணுறதால இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு ஃபேரத்துக்கு சுற்றி ஆள் இருக்கான்றதுக்காக நீ எது பேசினாலும் கரெக்டுலாம் கிடையாது பாண்டா. நீ பேசுகிறதுலாம் முற்றிலும் தவறு. ஃபஸ்ட்டு ஆதவர்ஜினா பேசுனது தவறு. ஒரு ஆள் அரசியலில் வந்து அது வேணான்னு பேக் அடிச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், டாபிக் க்ளோஸ். அந்த ஆள் இனிமேல் வந்து நடிகருக்கு ரிலேட்டட் தான். நீ நடிப்பு ரிலேட்டடாக என்னோட சண்டை போட்டுக்க பேசிக்கோ. அரசியல் உங்கள் ஆள் வந்து பண்ணுறாருன்றதுக்காக அவரை வந்து வந்தார், அவருக்கு வந்து மன வலிமை இல்லை, அதெல்லாம் பேசலாம் தேவையில்லாத பேச்சு. நீ தப்பு பண்ணி மூடி கம்முனரு. நீ பேசுனது தப்பு. அவருக்கு கண்டனம் அறிவித்திருக்கிறேன்னா ஆமாம் தெரிவிக்கிறாரு. நான் என்ன தெரியப்படுத்தவர்னா, ரஜினிகாந்த் மேலே இது தவறு இல்லை. இந்த தாவேக்கா தற்குறிங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காருங்க. இவங்களுக்கு வந்து இதே தாங்க, ஒருத்தரை வந்து அவதூறு பரப்புறது, அதை வச்சு வந்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறது. அப்படியே இல்லைன்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள் கழித்து அந்த ரசிகர்கிட்டே வந்து ஜால்ரா அடிப்பானுங்க, இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே கண்ணு ஓட்டு கேட்பானுங்க. இவங்களாம் வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடானவங்களை, இவங்களை வரவே வைக்கக்கூடாது எதுக்குமே.